ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நேற்று நம்மளோட வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க சன் பிக்சர்ஸ். ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து டெட்லைன் இருந்தும், ஒரு பக்கம் வந்து ஒரு டார்கெட் வச்சு அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரீ ப்ரொடக்ஷனில் லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் நரேஷன் வேலைகளுக்கு மலையாளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நபர்களை கூட்டு வச்சு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பெச நகரில் ஒரு ஆஃபீஸே போட்டு வச்சுருந்தாங்க சன் பிக்சர்ஸ். ஸோ அவருக்கு ரொம்பவே சௌகரியமாக எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் தான் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளையும் படத்தோடைய எடிட்டிங் ஒர்க்ஸ்லேருந்து படத்தோடைய சிஜி ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனியாக ஒரு டீமே வச்சுருக்காங்க. படத்தை வந்து சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கு, படம் எப்படி அவுட்புட் வந்துருக்கு, ஒவ்வொரு சீனும் அந்த எடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமேட்டா எப்படி இருக்குது, அவுட்புட் எப்படி இருக்குன்றது பார்க்குறதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்களாம். இது இல்லாமல் இப்போ வெகு விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா பாலிவுட்டில் இந்த படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சன் பிக்சர்ஸ். கிட்டத்தட்ட அந்த வார 2 படத்தோடைய அந்த ரிலீஸ் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. அதனால் இவங்க அந்த தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது என்னது பிஸ்னஸாக பண்ணணும் இல்லையா? ஸோ அதற்கு அங்கே பாலிவுட்டில் இந்த படத்தை பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அமீர் கானை தான் அவங்க வந்து ஒரு கீ ஃபேக்டராக யூஸ் பண்ண போகிறாங்க. அவர் தான் ட்ரம்ப் கார்டாக இருக்க போகிறாரு நான் சொல்லிட்டேன். ஸோ அவர் வரக்கூடிய காட்சிகளை பார்த்தீங்கன்னா தனியாக எடிட் பண்ணுறாங்க. அதை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பாலிவுட்டில் இருக்கக்கூடிய விஐபிஸ்களாக அதை அந்த படத்தை போட்டு காட்ட போகிறாங்களாம். ஸோ அதன் மூலியமாக அந்த படம் அங்கே பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் எகிரிடும். அதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், பெரிய பெரிய விஐபிஸ், அங்கே இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் மத்தியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எகிரிட்டினாலே கண்டிப்பாக அந்த படம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் சன் பிக்சர்ஸோட கணக்காக இருக்குது. இது இல்லாமல் ஒட்டுமொத்த எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம்ட்டா சன் பிக்சர்ஸ், அதாவது கலாநிதி மாறன் அவர் இந்த படத்தை உட்காந்து பார்க்க போகிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட ஒரு 2-3 முக்கியமான விஐபிஸ், ரஜினி சாரும் உட்பட இந்த படத்தை உட்காந்து பார்க்க போகிறாங்க. படம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் வரணும் குவாலிட்டியில், அப்படின்றது தான் அவங்களோட முதன்மையான ஒரு டார்கெட்டாக இருக்குது. அதே போல் சொன்ன தேதியில் நம்ம கரெக்டாக ரிலீஸ் பண்ணிடணும், இந்த படம் 1000 கோடி அடிக்கணும் அப்படின்றதுலாம் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதற்கான எல்லா வேலைகளையும் இப்போலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லணும் சன் பிக்சர்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தோடைய எதிர்பார்ப்புக்காக அந்த ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்கள் இருப்பீங்களா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.